விவசாயிங்களாம் படிக்கலைங்க. விவசாயம் என்னோட அழிஞ்சிடும் போலகுது. என் பிள்ளைய நான் கொண்டு வரல. கண்ணுக்கு ஏத்தாப்புல எங்க கிட்ட வாங்கி அதை டபுள் மடங்கா வாங்கி விற்கிறாங்க. விவசாயத்துக்குன்னு எந்த ஆட்சி எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் அந்த விவசாயத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வாழை, கரும்பு, கத்திரி பல விதமான பயிர் செஞ்சுன்னு வரேங்க. நெல், கரும்பு இதான் எங்களுக்கு ஆதாரமான விவசாயம். இருந்தாலும் விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட டைமில் இந்த காலநிலை காற்று அடிக்கிறது, மழை பெய்யறது, ஒன்று மழை பெஞ்சியும் எங்கள் பொருள்லாம் வேஸ்ட் ஆகுது. மழை பெய்யாத தண்ணி இல்லைனாலும் எங்களுக்கு பாதிப்பு தான். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு தான் வருது. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் விவசாயம் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு எடுத்து போனால் அவங்க பாதி விலை தான் கொடுத்து வாங்குறாங்க சாமி. அது எப்படி தான் அதுக்குன்னு ஒரு படிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த ஐடியா தெரியாதா? அதுக்குன்னு எதனா ஒரு தீர்மானம் போட்டு ஒரு உற்பத்தி ஆகிற பொருள், வேஸ்ட் ஆகிற பொருள் அதை பதப்படுத்தி வச்சிருந்து மதிப்பு கூட்டி எப்படி விற்கிறது, போகிறது, வர்றதுன்னு எங்களுக்கு விவசாயிங்களாம் படிக்கலைங்க. அந்த அறிவு, அந்த ஆலோசனை எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. இப்போ என் பிள்ளைக்கு விவசாயம் வேணான்னு சொல்கிறேன். நான் என்னோட அழிஞ்சிடும் போல இருக்குங்க விவசாயம். வேற எதனா வேலை பாடுறா, வேற எதனா ஒரு வெளிநாட்டுக்கு போடா, இப்படி போடா அப்படி போடான்னு நான் பிள்ளைய வெளியே அனுப்புகிறேங்க. அப்போ இப்படியே எல்லாம் ஒரு விவசாயம் இப்படி நினச்சிட்டாங்கன்னா இப்படி அப்போ நம்ம விவசாயம் எப்படிங்க? பாதியாக குறைஞ்சாதான் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதனால என் ஆதங்கத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். விவசாயத்துக்கு எப்படி என்ன பண்ணி எப்படி மேலே கொண்டு வரலாம், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மதிப்பு போட்டலாம், அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அது படித்த அதிகாரிங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அதை பொறுப்பாக செஞ்சு கொடுங்க ஐயா. வேலையை விவசாயிங்க பாதிக்கப்படாத லெவலுக்கு எங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு கருணை காட்டுங்க ஐயா. நன்றி, வணக்கம்.